இன்றைய தியானம். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 26:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய நாள். உலகம் அனைத்தில் உள்ள இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே, நம்முடைய மாவட்டங்களிலே இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து சென்று பிதா குமார பரிசுத்த ஆவியானவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளப் போகிறோம். அது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நம்ம யாரும் சபை கூடுதலை விட்டு விடாமல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக திருச்சபைகளுக்காக ஜெபிக்கணும். அதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை சங்கீதக்காரராகிய தாவீது தான் சொல்றார். பிரியமானவர்களே, என்ன சொல்றாரு? 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க 12ஆம் வசனம் வரைக்கும் கொஞ்சம் படிச்சுட்டு சர்ச்சுக்கு போங்க. பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். நல்ல நிலமா இந்த இருதயத்தை பண்படுத்திட்டு ஆண்டுடைய ஆலயத்துக்கு போவோம்னா பாட்டு வரும். ஆராதனை பண்றதுக்கு கர்த்தர் வாயிலே வார்த்தைகளை வைப்பார், நவமான பாஷைகளை தருவார், நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்க உதவி செய்வார், கர்த்தருக்கு உதாரத்துமாய் காணிக்கைகளை கொடுக்க வைப்பார். கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக கர்த்தரை மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, வீட்டுக்கு வரும்பொழுது போன வண்ணமாய் நம்ம திரும்பி வரப்போறதில்ல, வேறே ஆவியை பெற்றவர்களாக வேறு மனுஷனாக மாறி வருவோம். சங்கீதக்காரராக தாவீது என்ன சொல்றார்? கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்றார். கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். இப்படி நம்ம ஆத்துமா சொல்லணும். கர்த்தரை பார்த்து, வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னால திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்? நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், அவர் பேசுவார். இந்த வார்த்தையின்படியா நீ வாழ்ந்தார்? இல்லையே. மகளே, மகனே, உன்னை நீ சீர்படுத்திக் கொள்ளுன்னு சொல்லுவார். அப்போ இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போவோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து சங்கீதக்காரராகிய தாவீது எழுதுகிறார், பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துவனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். இப்படித்தான் நம்ம இன்னைக்கு போக போறோம் சர்ச்சுக்கு. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறப்பா. என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேங்க ஆண்டவரே. பிறகு சொல்றாரு, அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிருன்னு சொல்றாரு. என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு முன்பதாக நானோ என் உத்தமத்திலே நடப்பேனப்பா, என்னை மீட்டுக்கொண்டு என் மேலே இரக்கமாயிருங்கப்பா, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறதுன்னு சொல்லணும். ஒருவேளை இன்னைக்கு ஆலயத்தை கட்டடிச்சிட்டு வேற எங்கன்னா போகிறதுக்கு, நம்ம ஃபங்க்ஷனுக்கு வேற எதுக்காவது போகிறதுக்கு தீர்மானிச்சிருந்தோம்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறதுன்னு தாவீது சொன்ன மாதிரி நாங்கள் தான் போவேன், சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த ஒரு வார்த்தையை ஒரு தீர்மானமாக எடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிரதிஷ்டையை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்மோடு பேசுவார். பிரியமானவர்களே, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, தாவீதுடைய ஜெபம் நம்ம வாயிலிருந்து புறப்படணும். 27ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனத்துல தாவீது சொல்றார், கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். இந்த நாளிலே அப்பா, எங்க ஒவ்வொருத்தரையும் அப்படியே தாவீது சொன்னது மாதிரியே நடத்தும்னு ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போவோம். பிரியமானவர்களே, அப்படி போகும்போது தான் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல தாவீது எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினாரோ அது போல மகிமைப்படுத்த நமக்கு உதவி செய்வார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். பிரியமானவர்களே, அப்ப பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்தவரை நம்ம துதிக்கிறதுக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும். நம்ம கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தினவருக்கு நம்ம புது பாட்டு பாடி அவரை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக நம்ம சபைக்கு போகணும். பிரியமானவர்களே, உண்மையாகவே இந்த வசனத்தை நம்ம அனுபவிச்சு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று அவரை மகிமைப்படுத்துவோம்னு சொன்னா
கர்த்தருடைய இருதயமும் சந்தோஷப்படும். பிரியமானே, தாவீது ஒவ்வொரு சங்கீதத்திலையும் அதை மிக வலியுறுத்தி எழுதுகிறார். நீங்க 22ஆம் சங்கீதத்தை படிச்சீங்கன்னு சொன்னா அதுல 22 25 வரைக்கும் உள்ள வசனத்துல மிக தெளிவாக எழுதுகிறார். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். 25ஆம் வசனம், மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தப்பா, இன்னைக்கு நாங்கள் சபை கூடுதலை விட்டு விடாமல் சபைக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்களும் தாவீதை போல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோன்னு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 26ஆம் சங்கீதம் 1 முதல் 12 வரைக்கும் உள்ள வசனத்தை நாங்கள் வாசிச்சோம்ப்பா. 12ஆம் வசனத்தில் தாவீது சொன்னாரே, என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். இன்னைக்கு எல்லாரும் சபை கூடுதலை விட்டு விடாமல் சபைக்கு போய் ஆண்டவரே உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நீர் அவர்களுக்கு தரிசனமாவீராக, புதுப்பாட்டை அவர்கள் நாவில வைப்பீராக. அவர்கள் உம்மை துதிக்கும் பொழுது அநேகர் அதை கண்டு உமக்கு பயப்படுவார்களாக. ரட்சகா, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு கடந்து சென்று உம்மை ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தர் நீர் ஊழியக்காரர்கள் வாயிலாக உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அனுப்புவீராக. வாழ்நாளெல்லாம் சஞ்சலமும் வேதனையுமே எனக்கு இருக்கேன்னு சொல்லி ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படலையேன்னு சொல்லி துவண்டு போய் ஆலயத்துக்கு வருவார்களானால் கர்த்தாவே அவர்களை தள்ளாதேயும் ஆண்டவரே. அவர்களோடு பேசும் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வாயிலே கிருபை உள்ள வார்த்தைகளை, அதிகாரம் உள்ள வார்த்தைகளை, அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை, காயங்கட்டுகிற வார்த்தைகளை வைப்பீராக. தடைகள் விலகட்டும் அப்பா. எல்லா தடைகளையும் நீர் முற்றிலுமாய் எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய கால்கள் நிற்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கும் பொழுது அவர்களுடைய துதி பலிகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.